எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலான ஜொல்லு ஊத்தணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மஹ்ரிபாஸ் கிச்சன். இப்போ இருக்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியான இது வரைக்கும் நீங்கள் டேஸ்ட் பண்ணாத ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு சூடு பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா இன்னுமே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதை நான் 5-6 காஞ்ச மிளகாயை உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த மிளகா வெடித்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்படி தான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணும். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் ஒரு 2 சின்ன தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் எப்படி கட் பண்ணோமோ அதே சைஸில் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி வதக்கி வந்தால் போதும், ரொம்ப அதிகமாக வதங்க தேவையில்லை. இப்போ இதில் நான் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம சில மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதை 2 முறை மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். போன்லெஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் போன்லெஸ்ஸும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகி வருது. லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும், சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கன் வெந்துட்டு வருது. இப்போ இதில் நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை இன்னொரு அடுப்புக்கு மாற்றி வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதே அடுப்புலேயே ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஸோ ட்ரையாக இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை லைட்டாக மொறுமொறுப்பாக வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் சிக்கனில் இந்த தண்ணியெலாம் சுண்டி வந்திருக்கு. இதை நம்ம இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டுலாம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வெந்துருச்சு கொஞ்சம். இப்போ இதை நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, ஸோ அதை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். லைட்டாக அந்த தண்ணி எல்லாமே சுண்டி வரட்டும். சுண்டி வந்ததும் இது கூட ஒரு தாளிப்பு சேர்க்கணும். அது சேர்த்தா தான் இன்னும் இந்த ரெசிபி ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ இந்த மாதிரி ட்ரை ஆகி வந்ததும் இதை இறக்கிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா லைட்டாக சூடானதும் நான் ஒரு 4 பூண்டு பல்லை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். 2 காஞ்ச மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம்.
நம்ம சேர்த்த பூண்டு லைட்டாக வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே வந்து அந்த சிக்கனோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வந்து கிளறி விட்டிங்கன்னா போதும். கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் ட்ரை மசாலா ரெடி ஆயிடும். நீங்கள் இது எல்லா வகையான ரைஸ் கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, நான், பூரி எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அட்டகாசமான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.